guys, welcome to our channel. Group 4 Mathsல இதுவரைக்கும் கேட்ட previous year question பார்க்கலாம் அப்படினு சொல்லியிருந்தோம். daily 5 sums கொண்டு போலாம் அப்படினு சொல்லியிருந்தோம் இல்லையா? சோ இன்னைக்கு first 5 sums கான வீடியோ பார்க்கலாம். ஓகே, first question பாருங்க. வருடத்திற்கு 10% வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளின் முடிவில் ஒரு குறிப்பிட்ட தொகையின் மீது கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிகளின் வித்தியாசம் ரூபாய் 930 எனில் அசல் தொகை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்க கொஸ்டின் நல்லா கவனிக்கணும். நம்ம கிட்ட தனி வட்டி கண்டுபிடிங்கணும் கேட்கல, கூட்டு வட்டி கண்டுபிடிங்கணும் கேட்கல. கொஸ்டின்ல எப்படி கேட்டிருக்காங்க? கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிகளுக்கான வித்தியாசம் தான். ஓகேவா? அதை தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இதை யூஸ் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போ கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்குமான வித்தியாசம் என்னன்னு கொடுத்துருக்காங்க? 930 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல கொடுத்துருக்கக்கூடிய டேட்டாஸை எடுத்து எழுதுங்க. வருடத்திற்கு 10% வட்டி வீதத்தில் 10% வட்டி வீதத்தை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? R அப்படின்னு சொல்லுவோம். வட்டி வீதம் அப்படின்னா R அப்படின்னு சொல்லுவோம். எவ்வளோ? 10%. அடுத்தது பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு, 3 ஆண்டுகளின் முடிவில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ n நம்மளுக்கு என்னது? ஆண்டு அப்படின்னா அதை n அப்படின்னு சொல்லி எடுத்துக்குவோம். என்னோட வேல்யூ நம்மளுக்கு 3 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதை எழுதியாச்சு. அதே மாதிரி பாருங்க, இப்போ நம்மளுக்கு தனி வட்டியில ஒரு 3 டைப்ஸ் இருக்கு. அதே மாதிரி கூட்டு வட்டியில பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4 மாடல்ஸ்க்கு பக்கமா இருக்கு. இதே மாதிரி பாத்தீங்கன்னா தனி வட்டி மற்றும் கூட்டு வட்டிக்கான வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு 2 டைப் இருக்கு. ஓகேவா? ஆண்டுகள் ரிலேட்டடா. இப்போ இதுவே நம்மளுக்கு 2 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா அதுக்கான ஃபார்முலா நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கணும்னா P × R/100 the whole square. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கணும். இதுவே நம்மளுக்கு 3 ஆண்டுகளுக்கான வித்தியாசம் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா ஒண்ணுமே இல்லை, இந்த 2 ஆண்டுகளுக்கான ஃபார்முலாவை அப்படியே வச்சுக்கிட்டு இதுக்கு பக்கத்துல 3 + R/100 க்ளோஸ் பிராக்கெட் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணா அது 3 ஆண்டுகளுக்கான ஃபார்முலா. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு 3 ஆண்டுகள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபார்முலாவை தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? இப்போ நம்ம எடுத்துக்கலாமா? தனி வட்டி மற்றும் கூட்டு வட்டிக்கு இடையான வித்தியாசம் என்ன கொடுத்துருக்காங்க? 930 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஃபார்முலா என்ன? P × R/100 the whole square × 3 + R/100. இதுதான் ஃபார்முலா. இப்போ பாருங்க, அந்த வித்தியாசத்தை நம்ம 930 அப்படின்னு சொல்லி போட்டாச்சு. இப்போ இந்த ஃபார்முலால ஒவ்வொன்றா சப்ஸ்டியூட் பண்ணுங்க. பியோட வேல்யூ தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. அசல் தொகை அப்படின்னா அதை P அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்குவோம். இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ P தெரியாது, அப்படியே வச்சுக்கிட்டாச்சு. அடுத்தது R, நம்மளுக்கு வட்டி வீதம் எவ்வளோ? 10. ஸோ அதை 10 அப்படின்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. Rக்கு பதிலாக இந்த 100 அப்படியே இருக்கு, /100 the whole square போட்டாச்சு. அடுத்தது பாருங்க, 3 + ஆரோட வேல்யூ என்ன? 10. அப்ப சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு, /100 அப்படின்னு சொல்லி போட்டாச்சு. இப்போ இதுல ஏதாச்சும் கேன்சல் ஆகுமான்னு பாருங்க. கேன்சல் ஆகும். இந்த 0வுக்கும் இந்த 0வுக்கும் கேன்சல் ஆகும். அதே மாதிரி இந்த 0வுக்கும் இந்த 0வுக்கும் கேன்சல் ஆகும். அப்போ கேன்சல் ஆகிட்டு நம்மளுக்கு என்ன இருக்கு? லெஃப்ட் சைடில் 930 அப்படிங்கிறது அப்படியே இருக்கு. ஈக்குவல் டு பியோட வேல்யூ தெரியாது, அது அப்படியே தான் இருக்கு. கேன்சல் பண்ண உடனே இங்கே நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு? 1/10 அப்படின்னு இருக்கு. ஹோல் ஸ்கொயர் இருக்கு. ஹோல் ஸ்கொயரை அப்படியே நம்ம போட்டாச்சு. × 3 + இங்கே நம்மளுக்கு கேன்சல் ஆகி என்ன கிடைச்சிருக்கு? 1/10 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. ஓகேவா? இப்போ நல்லா கவனிங்க. நம்மளுக்கு P × 1/10 the whole square இருக்குல்ல, அப்போ அந்த 1/10 the whole square அப்படின்னா என்ன மீனிங்? இந்த ஸ்கொயர் அப்படிங்கிறது ரெண்டுக்குமே காமனாக தான் இருக்கு. அப்போ இதை எப்படி எழுதலாம்? 1 ஸ்கொயர் / 10 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எழுதலாமா? இப்போ 1 ஸ்கொயர் எடுத்தால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? அதே 1 தான் கிடைக்கும். 1க்கு நீங்கள் கியூப் எடுத்தாலும் சரி, இல்லை பவர் 4 எடுத்தீங்கனாலும் சரி, அதுக்கான வேல்யூ நம்மளுக்கு 1 தான் வரும். ஓகேவா? இப்போ 10க்கு ஸ்கொயர் எடுத்தால் என்ன? 10 × 10 அப்படிங்கிறதா இதுக்கான மீனிங். அப்போ என்ன வரும்? 10 × 10 100 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? இப்போ இந்த 1/10 the whole square அப்படிங்கிறது நம்மளுக்கு என்னவா சேஞ்ச் ஆயிருக்கு? 1/100 அப்படின்னு சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகேவா? அப்போ இந்த இடத்துக்கு பதிலா 1/100 அப்படின்னு சொல்லி வருமா? அப்ப P × 1/100 அப்படின்னு இருக்கும். அப்ப P × 1 என்னது? P தான் வரும். ஸோ இதை தான் P/100 அப்படின்னு சொல்லி எழுதியாச்சு. அடுத்தது பாருங்க, இந்த டேர்மை நம்ம எப்படி கேன்சல் பண்ணலாம் கவனிங்க. 3 + 1/10 அப்படின்னு இருக்கு. அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம்? இப்போ பாருங்க, 3 × 10 3 × 10 என்ன நம்மளுக்கு கிடைக்கும்? 30 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அடுத்தது +1 அப்படின்னு இருக்கு, அது அப்படியே போட்டாச்சு, /10 அப்படின்னு இருக்கு. இப்போ இதை கேன்சல் பண்ணுங்க. 30 + 1 நம்மளுக்கு என்ன? 31 அப்படின்னு கிடைக்கும். /10 அப்படின்னு இருக்கா? ஸோ அதை போட்டாச்சு. அதுதான் இந்த டேர்ம். ஓகேவா? இப்போ எல்லாத்தையும் நம்மளுக்கு கேன்சல் பண்ணி கொண்டு வந்தாச்சு. இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 930 அப்படிங்கிறது அப்படியே இருக்கும். ஓகேவா?
930 அப்படிங்கிறது இந்த லெஃப்ட் சைடில் அப்படியே இருக்குது. நம்மளுக்கு தேவை பியோட வேல்யூ தான். ஸோ பி அப்படி இந்த பக்கமே வச்சுக்கிட்டு நாம் என்ன பண்ணுறோம், இங்கே இருக்க டேர்ம் எல்லாத்தையும், அதாவது இந்த 31/10 அப்படிங்கிறதையும், அப்போ இந்த பி இந்த பக்கமே வச்சிட்டோம்னா இங்கே நம்மளுக்கு மீது என்ன இருக்கும், 1/100 அப்படிங்கிறது இருக்கும். இதையும் லெஃப்ட் சைடில் கொண்டு வரோம். ஓகேவா? அப்போ 1/100 அப்படிங்கிறத லெஃப்ட் சைடில் கொண்டு வரும்போது நம்மளுக்கு என்னவா சேஞ்ச் ஆகும், 100/1 அப்படின்னு சொல்லி சேஞ்ச் ஆகும். ஆல்ரெடி 930 அப்படின்னு இருக்கா, அந்த 930 கூட இந்த 1/100 இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் வரும்போது நம்மளுக்கு என்னவா மாறுது, 100/1 அப்படின்னு சொல்லி மாறுது. ஓகேவா? அடுத்தது வந்துட்டு பாருங்க, 31/10 அப்படிங்கிறது இந்த லெஃப்ட் சைடில் வரும்போது என்னவா மாறும், 10/31 அப்படின்னு சொல்லி வரும். அதுதான் இங்கே 31 அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. அந்த 100/1 அப்படிங்கிறது 1க்கு வேல்யூ கிடையாது, இது போட்டாலும் போடலாம், போலினாலும் கிடையாது. இப்போ பாருங்க, இப்போ நம்மளுக்கு பியோட வேல்யூ அந்த பக்கம் வச்சுக்கிட்டு ரைட் சைடில் இருக்கிறது எல்லாத்தையும் லெஃப்ட் சைடில் கொண்டு வந்துட்டோமா. இப்போ நம்மளுக்கு பி தான் கண்டுபிடிக்கணும். இப்போ இதில் ஏதாச்சும் கேன்சல் ஆகுமான்னு பாருங்க, கேன்சல் ஆகும். ஒரு 31 31, 3 31 93 அப்படின்னு வரும். இந்த 0க்கு 0. ஓகேவா? நல்லா கவனிங்க. 93 3 டைம் 31வது வாய்ப்பால் அடித்தோம், அந்த 0 மீதி இருக்கு. ஸோ 0 அப்படின்னு சொல்லி போட்டாச்சு. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு பாருங்க மீதம் என்ன இருக்கு, 30 × 100 × 10 அப்படின்னு இருக்கு. இந்த 100ஐயும் 10ஐயும் பெருக்குனா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஒண்ணுமே தேவையில்ல, ரொம்பலாம் கஷ்டப்பட்டு போட்டுலாம் பார்க்க தேவையில்ல. இப்போ இந்த 0 மாதிரி வேல்யூ இருந்தாலே அப்படியே எத்தனை 0 இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு இங்க 2 0, 100ல் 2 0 இருக்கு, 10ல் ஒரு 0 இருக்கு. அப்ப 3 0 வரணும், 1000 அப்படின்னு கிடைக்கும். 100 கூட 10 பெருக்குனீங்கன்னா. அடுத்தது இந்த பக்கம் என்ன இருக்கு, 30 அப்படின்னு இருக்கு. இப்போ 30 × 1000 இதை பெருக்குனீங்கன்னா என்ன, நம்மளுக்கு 4 0 வரணும். அப்போ 1 2 3 4, 3 × 1 என்னது, 3 அப்படின்னு கிடைக்கும். அப்போ இதுதான் ஆன்சர். ஓகேவா? நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு, 30,000 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. ஓகேவா? இதுதான் நம்மளுக்கான அசல் தொகை. பியோட வேல்யூ 30,000 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாச்சு. ஓகே கைஸ், செகண்ட் சம் பாருங்க. அல்ஜிப்ரா ரிலேட்டடான சம். 0.98 the whole power cube plus 3 × 0.98 square into 0.02 plus 3 × 0.98 × 0.02 ஸ்கொயர் பிளஸ் 0.02 கியூப் இன் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம கிட்ட எதுவுமே கொடுக்கல, ஆனால் மதிப்பு மட்டும் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி சம் வந்தாலே நம்மளுக்கு ஒரே டேர்மே இல்லை ரிப்பீட்டடாக போய்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ஏ அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கலாம். அல்லது வந்து நம்மளுக்கு 2 டேர்ம் ரிப்பீட்டட் ஆயிருக்கு அப்படின்னா அதை ஏபி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 3 டைம் ரிப்பீட்டட் ஆயிருந்ததுன்னா ஏபிசி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ பாருங்க, நம்மளுக்கு கொஸ்டின்ல பார்க்கும் போதே தெரியுது இந்த 0.98 அப்படிங்கிறதும் இந்த 0.02 அப்படிங்கிறதா ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கு. இங்க பாருங்க, இங்கேயும் 0.98 இருக்கு, இங்கேயும் 0.02 அப்படின்னு இருக்கு, அதே மாதிரி இங்கேயும் 0.02 அப்படிங்கிறது இருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணிக்க போறோம் அப்படின்னா, இந்த 0.98 தானே ஃபர்ஸ்ட்ல இருக்கு, அப்ப இது ஏ அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்க போறோம். ஓகேவா? ஏவோட வேல்யூவை 0.98 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். அடுத்தது இந்த 0.02 அப்படிங்கிறத பி அப்படின்னு எடுத்துக்கிறோம். பி ஈக்குவல் டு 0.02 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஓகேவா? இப்போ எடுத்துக்கிட்டாச்சு. அப்போ நம்ம இப்போ எடுத்துட்டோமா, இப்போ இது படி பாருங்க. அப்போ இங்க என்ன இருக்கு, ஏ 0.98 அப்படிங்கிறது ஏ. அப்போ இது ஏனா அப்போ த கியூப்ல இருக்கா, அப்போ ஏ த ஹோல் பவர் கியூப் அப்படின்னு சொல்லி வரும். அடுத்தது பாருங்க, பிளஸ் 3 × 0.98 ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு. அப்போ இங்க எப்படி வரும், 3 × a ஸ்கொயர்னு வரும். இது இங்க எழுதுற பாருங்க. அப்போ நம்மளுக்கு எப்படி சேஞ்ச் ஆகிட்டு வரும், a கியூப் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆயிடுச்சு. பிளஸ் 3 × 0.98 அப்படிங்கிறது நம்ம என்னன்னு எடுத்திருக்கோம், a அப்படின்னு எடுத்திருக்கோம். இன்ட்டு a மேலே ஸ்கொயர் இருக்கு, ஸோ ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். அடுத்து 0 × 0.02 இருக்கு, அதை நம்ம எப்படி எடுத்திருக்கோம், b அப்படின்னு எடுத்திருக்கோம். அப்போ இது எப்படி வரும், இன்ட்டு பி அப்படின்னு சொல்லி போட்டாச்சு. அடுத்தது பாருங்க, பிளஸ் 3 அப்படின்னு இருக்கு, அதை அப்படியே போட்டுக்கோங்க. இன்ட்டு 0.98 இருக்கு, அதை நம்ம எப்படி எடுத்திருக்கோம், ஏ அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். அடுத்தது பாருங்க, இன்ட்டு 0.02 த ஹோல் ஸ்கொயர்னு அப்படி இருக்கு. ஓகேவா? அப்போ 0.02ங்கிறத நம்ம என்னன்னு எடுத்திருக்கோம், பி அப்படின்னு எடுத்திருக்கோம். ஆனால் பவர்ல ஸ்கொயர் இருக்கு, ஸோ த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி போட்டாச்சு. அடுத்தது பிளஸ், அடுத்தது என்ன இருக்கு, 0.02 த ஹோல் கியூப் அப்படின்னு இருக்கு. 0.02ங்கிறத நம்ம என்னன்னு எடுத்துக்கிட்டோம், பி அப்படின்னு எடுத்துக்கிட்டோமா. அப்போ இங்கே என்ன வரும், பி கியூப் இருக்கிறதுனால த ஹோல் கியூப் அப்படின்னு சொல்லி போட்டாச்சு. ஓகேவா? அப்போ நம்மளுக்கு பாருங்க என்ன கிடைச்சிருக்கு, ஏ கியூபு பிளஸ் 3 × a ஸ்கொயர் எப்படி வரும், 3a ஸ்கொயர் இன்ட்டு பி அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அடுத்தது மைனஸ் 3
ஏ பி ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி பி கியூப் அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. ஓகேவா? இப்போ இது எல்லாமே நம்ம எங்கே பார்த்துருப்போம் அப்படின்னா அல்ஜிப்ரா ஃபார்முலாவில் பார்த்துருப்போம். இப்போ இந்த டேர்ம் எல்லாமே எதுக்கு வரும்னா ஏ பிளஸ் பி கியூபோட ஃபார்முலா தான் இது. ஓகேவா? அப்போ ஏ பிளஸ் பி த ஹோல் கியூப் ஃபார்மேட்டுக்கான மெத்தடில் தான் இந்த சம் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணணும், இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, ஏ பிளஸ் பி கியூபு த ஹோல் கியூபுக்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போது இதை எல்லாத்தையும் நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணிடலாம், ஏ பிளஸ் பி த ஹோல் கியூபுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம். அப்போ ஏவோட வேல்யூ என்ன 0.98 ப்ளஸ் பியோட வேல்யூ என்ன 0.02 த ஹோல் கியூப் இருக்கா. ஸோ ஹோல் கியூப் அப்படிங்கிறது இருக்குது. அடுத்தது பாருங்கள், இப்போ ப்ளஸில் இருக்குது என்ன இருக்குது 0.98 0.02 அப்படின்னு இருக்குது. இதை வந்துட்டு கூட்டினீங்கன்னா என்ன கிடைக்கும் 8 2 10 மீதம் 1 அப்போ 10 அப்படின்னு கிடைக்கும். மீதம் 1 அப்போ 1.00ன்னு கிடைக்கும். அப்போ இந்த ஜீரோவுக்கு நம்மளுக்கு வேல்யூ கிடையாது. அப்போ நம்மளுக்கு 1 அப்படின்னு தான் கிடைச்சிருக்கு. ஓகேவா? அப்போ இதுக்கு பதிலாக 1 அப்படின்னு வரும். 1 த ஹோல் கியூப்னு கிடைக்கும். 1க்கு கியூப் போட்டாலும் சரி, பவர் 4 வந்தாலும் சரி, இல்லை 10 வந்தாலும் சரி, அதுக்கான வேல்யூ என்ன 1 தான். அப்போது இதுக்கான ஆன்சர் என்ன 1. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை ஏபி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம். அந்த டேர்மை நம்ம வந்து கொண்டு வரும்போது நம்மளுக்கு எந்த ஃபார்முலாவுக்கான இதாக இருக்குது, ஏ பிளஸ் பி த ஹோல் கியூப் ஃபார்முலாவை தான் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த இதை நம்ம ஏ பிளஸ் பி த ஹோல் கியூபாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கான வேல்யூ ஏவுக்கு என்னவோ பிக்கு என்னவோ அதை சப்ஸ்டிட் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? இது ரொம்பவே ஈஸி. நம்ம அல்ஜிப்ரா பார்க்கும்போது ஒவ்வொரு மெத்தடை நான் சொல்லி கொண்டு போகிறேன். ஓகேவா? உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே கைஸ், மூணாவது சம் பாருங்க, மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லிட்டு ஹோல் கியூப் ரூட்ல வந்து கேட்டிருக்காங்க. பாத்தீங்களா? கியூப் ரூட்ல -67 அப்படிங்கிறது இருக்கு, அடுத்த கியூப் ரூட்ல -25ங்கிறது இருக்கு, அடுத்த கியூப் ரூட்ல -8 அப்படிங்கிறது இருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி சம் வந்தா கொஞ்சம் வந்துட்டு கஷ்டம் தான். கொஞ்சம் வந்துட்டு இது பண்ணிட்டு நாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு தான் போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியாச்சு, ஹோல் கியூப் ரூட் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அதை வந்து போட்டாச்சு. ஓகேவா? இங்க என்ன இருக்கு -67 இருக்கு. ஸோ அதையும் அப்படியே எடுத்து வந்து போட்டுக்கோங்க. மைனஸ் இந்த மைனஸை வந்துட்டு கரெக்டாக நம்ம போடணும். உள்ள மைனஸ் என்ன கொடுத்துருக்காங்களோ ப்ளஸ் கொடுத்துருக்காங்களோ அதை வந்து நம்ம கரெக்டாக எடுத்து போட்டுக்கணும். ஓகேவா? மைனஸ் கியூப் ரூட் ஆஃப் -25 ப்ளஸ் அப்படிங்கிறது இருக்கு, அதையும் போட்டாச்சு. இப்போ இங்க ஏன் வந்து -8 தானே போடணும், -8க்கு பதிலாக ஏன் வந்து இங்க -2 த ஹோல் கியூப் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னா நாம என்ன பண்ணலாம், 2 இருக்கு இல்லையா, 2 பவர்ல இந்த 8 வந்து சேஞ்ச் பண்ணலாம். எப்படி சேஞ்ச் பண்ணலாம், 2 பவர் 1 அப்படிங்கிறது நம்மளுக்கு 2 அப்படிங்கிறத கிடைக்கும். அடுத்தது வந்துட்டு பாருங்க 2 பவர் 2 அப்படின்னா என்னது 4 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? அதாவது 2 2 டைம் எழுதுறது, அதான் அதுக்கான மீனிங். அடுத்தது 2 பவர் கியூப் அப்படின்னா 8 அப்படின்னு கிடைக்கும். 2வை 3 டைம் மல்டிப்ளை பண்ணுறது, 2 × 2 4, 4 × 2 என்னது 8. ஓகேவா? அதை தான் நம்ம வந்து எப்படி எழுதியிருக்கோம், 2 த ஹோல் கியூப்னு எழுதியிருக்கோம். இங்கே மைனஸில் கொடுத்துருக்கறனால -2 த ஹோல் கியூப்னு எழுதியாச்சு. ஓகேவா? அடுத்தது வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ வந்துட்டு பாருங்க, இது ரெண்டும் ஒரே இதுக்குள்ள இருக்கு. ஓகேவா? இதுவும் கியூப் ரூட்ல தான் இருக்கு, இதுவும் கியூப் ரூட்ல தான் இருக்கு. இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா, இது ரெண்டையும் ஃபர்ஸ்ட் வந்து கேன்சல் பண்ண போறோம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம எப்படி பண்ணோம் அப்படின்னா, லாஸ்ட்ல இருந்து தான் ஃபர்ஸ்ட்டுக்கு போகணும். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே கேன்சல் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு பாருங்க, -25 அப்படின்னு இருக்கு பிளஸ் கியூப் ரூட் ஆஃப் -2 த ஹோல் கியூப் அப்படின்னு இருக்கா. இப்போ இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த கியூப் ரூட்டுக்கும், அதாவது இந்த ஹோல் கியூப் இருக்கு இல்லையா, இந்த கியூபுக்கும் இந்த கியூப் ரூட்டுக்கும் கேன்சல் ஆகிரும். ஓகேவா? இப்போ கேன்சல் ஆகிட்டா என்ன இருக்கும், இங்கே இருக்க கியூப் ரூட்டும் இந்த -25 அப்படியே இருக்கு, ப்ளஸ் இந்த கியூப் ரூட்டுக்கும் கியூபுக்கும் கேன்சல் ஆகி நம்மளுக்கு என்னன்னு தான் இருக்கு, -2 அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. ஓகேவா? அடுத்த இதுக்கு பாருங்க, இந்த கியூப் ரூட் ஆஃப் அப்படிங்கிறது அப்படியே இருக்கு, -67 போட்டாச்சு. இந்த 25 22 ரெண்டுமே மைனஸ்ல இருக்கு. அப்போ மைனஸ்ல இருந்தா என்ன பண்ணுவோம், ரெண்டு ஒரே சிம்பிளா இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அதை மைனஸ் இருந்தால் ப்ளஸ் பண்ணிவிட்டு பெரிய சிம்பிள் எது இருக்கோ அதை நம்ம போட்டுக்குவோமா. அப்போ 25 2 வந்து ப்ளஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 27ன்னு கிடைக்கும். மைனஸில் இருக்கிறதுனால மைனஸ் அப்படிங்கிறது பெரிய சிம்பிளுக்கு போட்டாச்சு. ஓகேவா? இப்போ இந்த டேர்மும் நம்ம கேன்சல் பண்ணிட்டோம். அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நான் என்ன சொல்லியிருக்கேன், லாஸ்ட்ல இருந்து தான் போகணும், ஃபர்ஸ்ட்ல இருந்து போகக்கூடாது. ஓகேவா? இப்போ இந்த 27 கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்க. கேன்சல் பண்ண முடியும். 3 பவர்ல எழுத முடியுமான்னு பாருங்க. 3 பவர் 1 என்னன்னு கிடைக்கும், 3 அப்படின்னு கிடைக்கும். 3 பவர் 2 நம்மளுக்கு என்னன்னு கிடைக்கும், 9 அப்படின்னு கிடைக்கும். அதே மாதிரி 3 பவர் 3
என்னன்னு கிடைக்கும் 27 அப்படின்னு கிடைக்கும். ஒன்றும் இல்லை, ஒரு டைம் 3 இது பண்ணால் 3 தான், 2 டைம் 3 மல்டிப்ளை பண்ணால் 9, இதே 3 டைம் மல்டிப்ளை பண்ணால் 27. ஓகேவா? 3 × 3 9, 9 × 3 27 அப்படின்னு கிடைக்கும். அதை தான் இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கோம், 3 கியூப் அப்படின்னு எழுதியிருக்கோம். இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் த ஹோல் கியூப்னு போட்டாச்சு. ஓகேவா? இப்போ என்ன ஆகும், ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் கேன்சல் பண்ண மாதிரியே இந்த கியூபுக்கும் இந்த கியூப் ரூட்டுக்கும் கேன்சல் ஆகிரும். அப்போ நம்மளுக்கு என்னன்னு கிடைக்குது, த ஹோல் கியூப். அவ்வளோ இருந்த ஸ்டெப்பு ஒரே ஹோல் கியூபுக்கு வந்துருச்சு, அவ்வளோதான். ஹோல் கியூப் ஆஃப் கியூப் ரூட் ஆஃப் -67. இங்கே ஒரு மைனஸும் இந்த மைனஸும் என்ன ஆகிறது, சேர்ந்து ப்ளஸ்ஸாக சேஞ்ச் ஆகிறது. அப்போ +3 அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. இப்போ -67ல் 3 போயிடுச்சுன்னா என்ன வரும்னு பாருங்க. 67ல் 3 போயிடுச்சுன்னா 64. இங்கே மைனஸ் அப்படிங்கிற சிம்பிள் தான் பெருசாக இருக்குது. ஸோ -64 அப்படின்னு சொல்லி போட்டாச்சு. ஓகேவா? இப்போ இது கியூப் ரூட்டில் இருக்குது. எதை கியூப் பண்ணால் 64 வரும்னு பாருங்க. நம்ம 8 8னா தான் 64 ஸ்கொயர் ரூட்டுக்கு தான் பார்த்துருப்போம். இப்போ அதே பாயிண்ட்ல தான் நீங்கள் பிடிக்கிறீங்க. என்ன அப்படின்னா 4 கியூப் பண்ணால் உங்களுக்கு 64 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். ஓகேவா? இப்போ 4 × 4 என்னது, 16. அப்போ 16 × 4 என்ன அப்படின்னா 64. இதுதான் ஆன்சர். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு கேன்சல் ஆகி என்ன கிடைச்சிருக்கோம் அப்படின்னா -4 அப்படின்னு கிடைச்சிருக்கும். ஏன் அப்படின்னா இங்கே மைனஸில் தான் சிம்பிள் இருக்குது. நம்ம 64 மட்டும் பார்த்துடக்கூடாது, மைனஸில் இருக்கிறதுனால -4 அப்படின்னு கிடைக்கும். அப்போ ஆப்ஷனில் பாருங்கள், ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர், -4. இங்கே கொஸ்டினில் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா +4 அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு -64 தான் கிடச்சிருக்கு. அதை நம்ம என்ன பண்ணணும், இப்போ மைனஸுங்கிறத போடணும். கரெக்டாக வந்து பார்த்து போடுங்க. ஓகேவா? ஓகே கைஸ், 4வது சம் பாருங்க. இரு எண்களின் வித்தியாசம் பெரிய எண்ணில் 20%, சிறிய எண் 20 எண்ணில் பெரிய எண் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு பாருங்க, இரு எண்களோட வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுல சிறிய எண் அப்படிங்கிறது மட்டும் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அப்போ நம்ம சிறிய எண்ணை 20 அப்படின்னு சொல்லி எடுத்து எழுதியாச்சு. ஓகேவா? ஆனால் ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, இரு எண்களோட வித்தியாசம் அப்படிங்கிறது பெரிய எண்ணில் 20% அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நம்மளுக்கு ஆனால் பெரிய எண்ணா என்னன்னே தெரியாது, அதனால இதை நம்ம எக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஓகேவா? இப்போ கொஸ்டின்ல கொடுத்துருக்க பாயிண்ட்டுக்கு வாங்க. இரு எண்களோட வித்தியாசம் அப்படிங்கிறது, இரு எண்கள்னா என்ன, எக்ஸ் அப்படிங்கிறது பெரிய எண்ணு, 20 அப்படிங்கிறது சிறிய எண்ணு. இந்த 2 எண்களோட வித்தியாசம், அதுக்கு தான் மைனஸ் அப்படிங்கிற இதை யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இதோட வித்தியாசம் அப்படிங்கிறது பெரிய எண்ணில் 20% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெரிய எண்ணை என்னது, எக்ஸ் அப்படின்னு எடுத்திருக்கோம். இதில் 20% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் 20% × எக்ஸ் அப்படின்னு சொல்லி போடணும். ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பெரிய எண்ணில் 20% அப்படின்னா எக்ஸ் × 20% அப்படின்னு தான் போடணும். ஓகேவா? இப்போ இதில் கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், சதவீதம் அப்படின்னு இருந்தாவே இதை நம்ம என்ன பண்ணணும், /100 அப்படின்னு சொல்லி போடணும். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு இங்கே 20% அப்படின்னு இருக்கு. அப்போ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், x × 20 / 100 அப்படின்னு சொல்லி எழுதணும். ஓகேவா? இப்போ வந்துட்டு பாருங்க, இந்த பக்கம் x - 20 அப்படிங்கிறது அப்படியே இருக்கு. இப்போ இதில் கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்க. கேன்சல் பண்ண முடியும். அப்படி கேன்சல் பண்ணலாம். ஒரு 20 20, 5 20 100 அப்படின்னு அடிக்கலாம். அப்படி இல்லையா, கஷ்டமா இருக்கு அப்படின்னா இந்த 0க்கு இந்த 0வை கேன்சல் பண்ணுங்க. ஒரு 2 2, 5 2 10 அப்படின்னு கேன்சல் ஆகிரும். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு பாருங்க என்ன இருக்கு அப்படின்னா, இந்த பக்கம் எக்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேவா? எப்படி இருக்கு, x / 5 அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் இருக்கு. நம்மளுக்கு தேவை எக்ஸோட வேல்யூ தான். ஸோ அதனால எக்ஸை இந்த பக்கமே வச்சுக்கிட்டு இந்த 5ஐ இந்த பக்கம் கொண்டு வரும். ஓகேவா? அப்போ கொண்டு வந்தால் என்ன ஆகும், இந்த எக்ஸ் கூட மல்டிப்ளை ஆகும். மல்டிப்ளை ஆகுதா, இந்த எக்ஸ் கூட மல்டிப்ளை ஆகும்போது 5x அப்படின்னு சொல்லி கிடைக்குது. இந்த பக்கம் 20 கூட மல்டிப்ளை ஆகும்போது 100 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. ஓகேவா? திரும்ப சொல்கிற பாருங்க. இப்போ கேன்சல் பண்ணி இந்த பக்கம் நம்மளுக்கு என்னதான் இருக்கு, x / 5 அப்படிங்கிறது கிடைக்குது. நம்மளுக்கு தேவை எக்ஸோட வேல்யூ. ஸோ எக்ஸை இந்த பக்கமே வச்சுக்கிட்டு இந்த 5 அந்த பக்கம் கொண்டு போனோம் அப்படின்னா, அதாவது லெஃப்ட் சைடு கொண்டு வரும்போது இது 2 கூடயுமே வந்து மல்டிப்ளை ஆகுது. எக்ஸோட மல்டிப்ளை ஆகி நம்மளுக்கு என்னன்னு கிடைக்குது, 5x அப்படின்னு கிடைக்குது. இந்த 20 கூட மல்டிப்ளை ஆகி நம்மளுக்கு என்னன்னு கிடைக்குது, 100 அப்படின்னு கிடைக்குது. அப்போ எப்படி வருது, 5x - 100ன்னு வந்துருச்சு. ஓகேவா? இப்போ வந்துட்டு பாருங்க, நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ தான் வேணும். அதனால என்ன பண்றீங்க அப்படின்னா, எக்ஸ் டேர்ம் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வாங்க. அப்போ பிளஸ்ல இருக்க எக்ஸ் என்னவா மாறும், மைனஸா மாறும். இப்படி மாறுமா, 5x - x அப்படின்னு கிடைக்கும்.
அதே மாதிரி இந்த 100 அந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா மைனஸில் இருக்க 100 என்னவா மாறும் ப்ளஸ் 100 அப்படின்னு சொல்லி மாறும். இப்படி தாங்க அந்த டேர்ம் வரும். இப்போ 5xல எக்ஸை மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் 4x அப்படின்னு கிடைக்கும். 4x = 100 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அதுதான் இங்கே வந்திருக்கு. ஓகேவா? இப்போ பாருங்க அடுத்தது நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ தேவை. அதனால எக்ஸை இந்த பக்கமே வச்சுக்கிட்டு இந்த மல்டிப்ளேல இருக்க 4ஐ இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா என்னவா மாறும் டிவைடட் பை 4ஆ மாறும். அப்போ 100 / 4 அப்படின்னு கிடைக்கும். இப்போ கேன்சல் பண்ணுங்க. 1 4 4 2 4 8 அப்படின்னு சொல்லி வரும். மீதம் வந்து பார்த்தீங்கன்னா 2 அப்படின்னு சொல்லி இருக்கும். அப்போ 20ன்னு இருக்கு. அப்போ 5 4 20. ஓகேவா? அப்போ எக்ஸோட வேல்யூ 25 அப்படின்னு கிடைச்சிருக்கு. எக்ஸை நம்ம எதுக்கு எடுத்திருக்கோம் பெரிய எண்ணை தான் எக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். ஸோ பெரிய எண்ணோட வேல்யூ நம்மளுக்கு 25 அப்படிங்கிறது கிடைக்குது. ஓகேவா? அப்போ ஆப்ஷனில் பாருங்க ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகே காய்ஸ், ஃபைனல் சம் பாருங்க. 5th சம். ஃபர்ஸ்ட் சம் மாதிரியே தான். ஒரு தொகையை ஆண்டுக்கு 10 விழுக்காடு 10 விழுக்காடுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகிறாதீங்க. பெர்சன்டேஜ் 10% அப்படிங்கிறத தான் இப்படி கொடுத்துருக்காங்க. வட்டி வீதம் இருக்கு இல்லையா, அதை தான் இப்படி கொடுத்துருக்காங்க 10 விழுக்காடு வீதத்தில். அப்போ என்ன 10% வட்டி வீதத்தில், அதுதான் இதுக்கான மீனிங். ஓகேவா? 3 ஆண்டுக்கு வட்டிக்கு விடும்போது கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டி இவற்றிற்கு இடையேயான வித்தியாசம் ரூபாய் 31 எனில் அத்தொகையை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதே ஃபர்ஸ்ட் சம் மாடலே தான். நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க பியோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? என்ன நம்மளுக்கு என்ன 3 தான் ஃபர்ஸ்ட் சம்ல கொடுத்ததே தான். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் சம்ல கொடுத்த வட்டி வீதமும் 10% தான். ஆனால் வித்தியாசம் மட்டும் 31. அங்கே 930 கொடுத்துருந்தாங்க, இங்கே வித்தியாசம் 31 கொடுத்துருக்காங்க. அதே இதுதான் 2 ஆண்டுகள்னா P × R/100 the whole square யூஸ் பண்ணியிருப்போம். இங்கே அதே ஃபர்ஸ்ட் சம்மே கொடுத்துருக்காங்க. அப்போ அதுக்கான ஃபார்முலா என்ன P × R/100 the whole square இன்ட்டு என்னன்னு வரும் 3 × R + 100 அப்படின்னு வருமா? இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண வேண்டியதான். ஓகேவா? அப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க வித்தியாசம் அப்படிங்கிறது 31. ஓகேவா? ஸோ அதை இங்கே போட்டாச்சு. இப்போ ஃபார்முலா என்ன இருக்கு P × R/100 the whole square × 3 + R/100 அப்படின்னு இருக்கா. இப்போ இதில் Pயோட வேல்யூ நம்மளுக்கு கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க, அது தெரியாது. ஸோ அதை அங்கே அப்படியே வச்சுக்கோங்க. ஆரோட வேல்யூ நம்மளுக்கு 10 அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஓகே, டிவைடட் பை 100 the whole square × 3 + ஆரோட வேல்யூ என்ன 10. ஸோ அதையும் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. டிவைடட் பை 100 அப்படின்னு வந்துருச்சு. இப்போ கேன்சல் ஆகுமா அப்படின்னு பாருங்க. கேன்சல் ஆகும். ஒரு 0க்கு இந்த 0 கேன்சல் ஆகிருச்சு. அதே மாதிரி இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆயிருச்சு. அப்போ நம்மளுக்கு மீதம் என்ன இருக்கும் அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் சம்ல பார்த்த மாதிரி P × 1/10 the whole square அப்படின்னு இருக்கும். × 3 + 1/10 அப்படின்னு இருக்கும். ஓகேவா? அப்போ என்ன வரும் இந்த 1/10 the whole square அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதுவோம் 1 / 100 அப்படின்னு சொல்லி எழுதுவோமா? அதுதான் இங்கே வந்திருக்கு. அடுத்தது 3 + 1/10 அப்படின்னு இருக்கு. கவனிங்க. இப்போ இதை கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும் 3 × 10 30 அப்படின்னு கிடைக்கும். +1 அப்படின்னு இருக்கு டிவைடட் பை 10. இப்போ கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும் 31 டிவைடட் பை 10 அப்படின்னு கிடைக்கும். அதுதான் இங்கே வந்திருக்கு. ஓகேவா? இப்போ பாருங்க நம்மளுக்கு இப்படியே நேராக வந்து பார்க்கும்போதே இந்த 31க்கும் 31 கேன்சல் ஆகிரும். ஓகேவா? நம்மளுக்கு தேவை பியோட வேல்யூ தானே. ஸோ இந்த பி அப்படியே இருக்கட்டும். அப்போது இதை எல்லாத்தையும் வந்து லெஃப்ட் சைடில் கொண்டு வாங்க. ஓகேவா? லெஃப்ட் சைடில் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் இந்த 1/100 அப்படிங்கிறது அப்படியே தலைகீழாக மாறும். எப்படி மாறும் 100 / 1 அப்படின்னு மாறும். அடுத்தது இந்த 1/10 அப்படிங்கிறது இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்னவா மாறும் 10 / 1 அப்படின்னு சொல்லி மாறும். ஓகேவா? இந்த டேர்மு. ஓகே, இப்போ பாருங்க இந்த 1க்கு 1 கேன்சல் ஆகிரும். 100 × 10 என்ன 3 0 இருக்குது. அப்போ 3 0 வந்தால் என்ன 1000. ஓகே, அப்போ அசல் தொகை 1000 அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். இதுதான் ஆன்சர். அப்போ ஆப்ஷன் பாருங்க ஆப்ஷன் சி ரூபாய் 1000 தான் நம்மளுக்கான அசல் தொகை. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி டெய்லி 5 சம்ஸாக கொண்டு போகலாம். ஓகேவா? அதே மாதிரி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருக்கீங்க அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி குரூப் 4 ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்க்கான டெலகிராம் லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதே மாதிரி குரூப் 2 2A அண்ட் குரூப் 4க்கான தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்க்கான லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதுக்கான டெலகிராம் லிங்க்குமே ஜாயின் ஆகணும்னு விருப்பம் இருக்கவங்க ஜாயின் ஆகிக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ.